திமுக இந்து மதத்திற்கு எதிரான ஒரு கட்சி. சிறுபான்மை மதங்களை சேர்ந்தவர்களை தாஜா செய்து வாக்கு வங்கி உருவாக்குவதற்காக அவர்கள் திமுகவினர் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுவார்கள். அப்பொழுதுதான் இஸ்லாமியர்களின் மற்றும் கிறிஸ்தவர்களின் மனம் குளிரும் என்று அவர்கள் கணக்கு போடுகின்றார்கள். இதுவே ஒரு தவறான எண்ணம். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பற்றி அவர்கள் திமுகவினர் என்ன நினைக்கின்றார்கள் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. மிக கேவலமாக நினைக்கின்றார்கள். இந்து மதத்தை இழிவுபடுத்துவதனாலேயே அவர்கள் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய போக்கு மனப்பாங்கு எப்படிப்பட்டது? அதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், சிலர் புரிந்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் திமுகவை பற்றி இப்படி சொல்கின்ற அதே வேளையிலே இடதுசாரி கட்சிகளும் திமுகவிற்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. இடதுசாரி பொருளாதார கொள்கைக்கும் மதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனாலும் அவர்களும் இடதுசாரி கட்சியினரும் சிறுபான்மையினரை தாஜா செய்வதிலே முனைப்பு காட்டுவார்கள். அதே சமயம் இடதுசாரிகள் காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது, இந்துக்களின் வாக்கு வங்கி என்று ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது, ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனாலும் தேர்தல் வரப்போகின்றது என்பதனாலும் நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை காட்டிக்கொள்வதற்காக, போலியாக காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலிலே காலமாக கடைப்பிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நடைமுறையை சரியில்லை என்று கூறி உச்ச நீதிமன்றம் பல வருடங்களுக்கு முன்னால் தீர்ப்பளித்தது. அப்பொழுது அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்துகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு கேரள அரசாங்கம் இந்துக்களின், குறிப்பாக ஐயப்ப பக்தர்களின் மனங்களை புண்படுத்துகின்ற வேளையிலே இறங்கியது. நாடு எங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் கொதித்து போனார்கள். அதன் பிறகு அவ்வளவு வெளிப்படையாக இந்துக்களை புண்படுத்துகின்ற வேலையை அந்த அரசாங்கம், இடதுசாரி அரசாங்கம் நிறுத்தி கொண்டது. ஆனாலும் இடதுசாரிகளின் அடிப்படை மனப்பாங்கு என்ன, அடிப்படை புத்தி என்ன என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டியது. அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ஐயப்ப சங்கமம் நடத்துகின்றார்கள். உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு என்கின்ற ஒன்றை நடத்த தீர்மானித்திருக்கின்றார்கள். இது உள்ளார்ந்த மாற்றம் இல்லை, தேர்தல் அரசியல் கணக்கு மட்டும்தான். இந்த மாநாடு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. கேரளாவிலே பம்பையிலே நடக்க இருக்கின்றது. முதலமைச்சரான பினராயி விஜயன், அவருடைய மற்ற அமைச்சர்கள், எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள், சில ஆன்மீக தலைவர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள ஐயப்ப பக்தர்களின் பிரதிநிதிகள் இந்த ஐயப்ப சங்கமத்திலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சரான திரு M.K. ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுவும் எப்படி? தலைமை விருந்தினராக, சீஃப் கெஸ்ட். நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று காண்பித்து கொள்வதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கின்றது. ஆகவே இது வழக்கம் போல மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சி தான். கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றுகின்றார்கள், அதுதான் வித்தியாசம். எனவே பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட நடவடிக்கையை விமர்சித்திருக்கின்றது. கேரள மாநிலத்தின் பாஜக தலைவரான திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் இடதுசாரி கட்சிகளின் இந்த பொய் வேஷத்தை மக்களின் முன்னே துகில் உரித்து காட்டுகின்ற முயற்சியிலே இறங்கியிருக்கின்றார். இதிலெல்லாம் மக்கள் மயங்கிவிட மாட்டார்கள், ஏமாந்து போய்விட மாட்டார்கள். ஐயப்ப பக்தர்களின் மனநிலைக்கு எதிராக இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டது என்பதை மக்கள் மறந்து விடவில்லை. ஐயப்ப பக்தர்களை இந்த அரசாங்கம் சிறையிலே கூட அடைத்தது. அதையெல்லாம் மக்கள் மறந்து விடவில்லை. எனவே இந்த கேரள அரசாங்கத்தின் பொய் வேஷமெல்லாம் மக்களின் முன்னே எடுபடாது என்று அவர் கேரள அரசாங்கத்தை குற்றம் சாட்டி பேசியிருக்கின்றார். அவர் கூறியது மிக மிக சரியான ஒரு கருத்துத்தான் என்பதை நம்மில் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். அந்த நிகழ்விலே ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறப் போவதையும் அவர் கடுமையாக எதிர்க்கின்றார், சாடியிருக்கின்றார். இது ஸ்டாலினை அழைப்பது இந்துக்களையும் ஐயப்ப பக்தர்களையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பியிருப்பவர்கள் இந்த திமுகவினர். உதயநிதி ஸ்டாலின் அப்படி வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றார். எனவே ஸ்டாலின் அவர்களை இந்த சங்கமத்திற்கு அழைப்பது என்பது ஹிட்லர் யூதர்களை பாதுகாப்பதை போல இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
ஹிட்லர் யூதர்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதை குறிப்பிட்டுத்தான் ராஜீவ் சந்திரசேகர் இவ்வாறு பேசியிருக்கின்றார். என்னுடைய பார்வையிலே பாஜக தலைவரான, கேரள மாநில தலைவரான திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் கூறியிருப்பது அனைத்துமே 100க்கு 100 சரியான கருத்து. எனவே தமிழகத்திலும் கேரளாவிலும் இருக்கின்ற இந்துக்களும் ஐயப்ப பக்தர்களும் விஜயன் மற்றும் ஸ்டாலின் இவர்களின் இப்படிப்பட்ட பம்மாத்து வேலைகளிலே ஏமாந்து போய்விடக்கூடாது. இவர்கள் மற்றும் இவர்களைப் போன்ற காங்கிரஸ் கட்சியினர், மம்தா பானர்ஜி கட்சியினர் என்று பலரும் இந்துக்களின் எதிரிகள் மட்டுமே. சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே நடத்துபவர்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். இந்து மதத்தையும் இந்துக்களையும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று கேவலப்படுத்தக்கூடியவர்கள். அடிப்படையிலேயே தவறானவர்கள் என்பதை நாம் எல்லோரும் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல்தான் நம்முடைய ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க பாரதம், வாழ்க இந்துக்களின் ஒற்றுமை. ஜெய் ஹிந்த்.